அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அளவில்லாமல் கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நம்மளுடைய ஆதிகாம புஸ்தகத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவாவுக்கு 600ஆம் வயது, 600வது வயதாக இருக்கும்போது அவர் கப்பல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதன் பிறகு 8வது அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 601 வயது ஆகும்பொழுது ஜலம் வடிந்துட்டு அரராத் என்கிற மலையில் அந்த கப்பல் தங்கிட்டு, அதன் பிறகு தன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வருது சொல்லப்படுது. அதற்கு முன்பாக 150 நாட்களுக்கு பிறகு தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி இருக்குது, கப்பல் மேர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வடிஞ்சிட்டோ இன்னொன்று பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பேழையிலேருந்து ஒரு காகத்தை வெளியில் விடுறாரு. அது பறந்து பார்த்துட்டு போக்கும் வருத்தமாக இருக்குது. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு புறாவை விடுறாரு. அதுவும் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடுது. அப்புறம் ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் புறாவை விடுறாரு வெளியில். அது போய் ஒரு ஒலிவ மரத்தின் இலையை தன்னுடைய வாயிலே கொத்தி கொண்டு வருது. பாருங்கள், இந்த நாட்களிலும் நோவா பேழை என்பது இந்த நாட்களில் திருச்சபை அல்லது பரலோகம். காகம் என்பது அழைக்கப்பட்டவர் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். காகம் கூட்டமாய் கூடி தான் எல்லா காரியங்களையும் செய்யும், சாப்பிடும், புசிக்கும். அந்த ஒலிவ மரம் அழியாமையை குறிக்கிறது. சிகரங்கள் முழுகத்தக்கதாக 15 முழ உயரத்திலும் தண்ணியால் மூடினார் ஆண்டவர். அப்பொழுது கூட ஒலிவ மரம் அழியவில்லை, அது உயிராக இருந்தது. சாயங்கால வேளையில் புறா தன் வாயிலே கொத்தி கொண்டு வருகிறது ஒரு ஒலிவ மரத்தின் இலையை. புறா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும், அது கொத்தி கொண்ட இலை அழியாமையை குறிக்கும். சாயங்கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஷார்ட்ஸில் சொல்கிறதுனால விரிவாக சொல்ல முடியாது. நீங்கள் படித்து அதை தியானியுங்கள். இன்னும் இதில் நிறைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். தியானிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அதிக காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா.